ஜெயபிரியும் இன்றைக்கி நம்ம தைக்க போகிறது லேடிஸ் ஹேண்ட்பேக் பாகம் 2. ஏற்கனவே பாகம் 1 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பேப்பர் பேட்டர்ன் எப்படி எடுக்கிறது, அதோட பார்ட்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுங்கிறத நம்ம பாகம் 1ல் சொல்லியிருக்கிறோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பாகம் 2, பாகங்களை தயாரித்தல். முதல்ல முன்பாகத்தை தைச்சி எடுத்துடலாம், ஃப்ரண்ட் போர்ஷன். அதுக்கு மேலேருந்து இந்த பாகம் இருக்கு இல்லையா, இந்த பாகத்தில் மேலேருந்து 4 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் மேலேருந்து 4 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த இடத்துல வச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஜிப் ஒன்று எடுத்துக்கலாம். ஜிப்போட அளவு 10 அங்குலம். 10 அங்குலம் அளவுள்ள ஒரு ஜிப் எடுத்து அதில் ரன்னர் ஒன்று கோர்த்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் பிட் கிளாத் போட்டு மூட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல வச்சு சிப்பை மூட்டிடலாம். இந்த பாகத்தை இதோட தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிட் கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம், சிப்போட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் சென்டர் பார்ட்டை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ் பாகத்தை மடக்கி அதோட மைய பகுதியவும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கட்டிங் கொடுத்து வச்சுக்கலாம், நீங்கள் சின்னதாக கட் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த சென்டர் பார்ட்டில் ஜிப்போட பின்பாகத்தில் ஒரு சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாகத்தை ஜிப்போட கவுத்தி பின்பாகத்தில் இந்த சென்டர் பார்ட்டை இந்த சென்டர் பார்ட் மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சிப்பை திருப்பி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மேல் பாகத்தை இந்த இடத்துல வச்சு மூட்டிடலாம். அதுக்கும் அதே மாதிரி தான் அதோட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பின்பாகத்தில் சென்டர் பார்ட்டோட மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை இந்த சென்டர் பார்ட்டில் பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். அது மேலே ஸ்பாஞ்ச் வச்சிடலாம். அது மேலே இன்னொரு லைனிங் கிளாத் வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம இப்போ தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பீஸை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போது இங்கே ஒரு தையல் போட்டு எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்து மேலே ஜிப்புக்கு மேலே இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போது சுற்றி 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எக்ஸஸாக இருக்கிற பாகத்தெல்லாம் கட் பண்ணி பேகுக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட முன்பாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேக்கெட்டோட முன்பாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம கைப்பிடி வச்சு மூட்டிடலாம். கைப்பிடி எடுத்துக்கலாம். கைப்பிடி எடுத்துட்டு ஒரு காலங்களை வழியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் தையலுக்கு இடம் விட்டுட்டு 2 பக்கமும் தையலுக்கு இடம் விட்டுடலாம். கைப்பிடியை மையப்பகுதியில் வச்சிடலாம். ஒரு காலங்களை வெளியில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 பக்கமும் தையல் கிடம் விட்டு மையப்பகுதியில் வச்சிடலாம். ஒரு காலங்களை வழியில் இருக்கு ஸ்டிச்சஸ் போட்டு அவ்வளோதான், நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இன்னொரு பாகம் அந்த பீஸ் எடுத்துக்கலாம். அதுலேயுமே முதல்ல லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். அது மேலே ஸ்பாஞ்ச் வச்சிடலாம். அது மேலே நம்மளோட இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தையும் வச்சிடலாம். வச்சுட்டு முதல்ல இந்த இடத்துல மட்டும் இங்கேருந்தும் இங்கேயும் ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்கே மேலே இருந்து இங்கே தையல் போகுது இல்லையா, இந்த தையல்ல இருந்து 3 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்மளோட உள் பேக்கெட்டை வச்சு 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு இது வெளியில் வந்துடும். இப்போ மறுபடியும் நேரம் எடுத்து விட்டுலாம். எடுத்து விட்டு சுற்றி 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். எஸ், முன்பாகத்தில் வச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல கைப்பிடியை வச்சு மூட்டிடலாம். 2 பக்கம் தையல் கிடம் விட்டு மைய பிளேஸில் கொஞ்சம் காலங்களும் முன்னாடி வச்சு கைப்பிடி திருகாமல் நேரம் எடுத்து விட்டுருணும். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்கணும். நம்மளோட 2 பாகமே ரெடி ஆயிடுச்சு. முன்பாகம் பின்பாகம் 2மே ரெடி ஆயிடுச்சு.
அடுத்ததாக சைடு பட்டை, மேல் பட்டை, கீழ் பட்டைகள் ஜாயின் பண்ணி பேக் எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறத 3வது பாகத்தில் சீக்கிரமே பார்க்கலாம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றி.